Hi friends, welcome back to our channel. Already நம்ம சேனலில் ப்ரெஸ்டீஜ் மல்டி குக்கரோடைய அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து 1 லிட்டர் கெப்பாசிட்டி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள மல்டி குக்கரோடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த குக்கர் வந்து 1 லிட்டர் மல்டி குக்கரோடைய அப்டேட் வெர்ஷன் தாங்க. அப்டேட் வெர்ஷன் அப்படின்னாலே நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண குக்கரை விட அதிகப்படியான அட்வான்டேஜஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 1 லிட்டர் மல்டி குக்கரை கம்பேர் பண்ணும்போது இதில் என்ன எக்ஸஸான பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா இட்லி பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீமர் ஒன்று கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ நம்ம இந்த குக்கரோடைய அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். சடாங். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீமர் கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் சொன்னேன் இல்லையா இட்லி பிளேட் வந்து இதில் இன்சர்ட் ஆகி வந்திருக்கு. தென் வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் குக்கர். ஸோ அதுக்கான செட்டப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் வந்து 1 இயர் வாரண்டி கார்டு அண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இந்த பேஸ் இருக்கும். இதில் வந்து ஃப்ளக் பாயிண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே நமக்கு வந்து பவர் சப்ளை இருக்கோ அங்கே நம்ம தாராளமாக இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இதில் வந்து நம்ம போன டைம் பார்த்த அந்த எலக்ட்ரிக் குக்கரை விட இதில் என்ன பெனிஃபிட் எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இட்லி பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த குக்கரை நம்ம இட்லியும் வந்து செஞ்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஒரு மேஜர் பார்ட்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த மாதிரி ஒரு நாப் இருக்கும். நமக்கு வந்து தேவையான அளவுக்கு ஹீட்டை வந்து லோவாகவோ இல்லை ஹையாவோ வச்சுக்கலாம். அண்ட் வந்து இதுக்கும் பக்கத்துலேயும் வந்து ஒரு பவர் சப்ளை கம்பல்சரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதுதான் நான் சொன்ன வந்து ஸ்டீமர். இது வந்து பார்த்திங்கன்னா எக் பிளேட்டு வந்து அது கூட ஒரு ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க. இந்த எக் பிளேட் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம அடியில் வச்சிடணும். மினிமம் அண்ட் வந்து மேக்ஸிமம் லெவல் வந்து அந்த இதில் சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம தண்ணியை வச்சுட்டு இந்த ஸ்டாண்ட் வச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த எக் பிளேட்டில் வந்து எக்கை வச்சுட்டு நம்ம அந்த லிட்டை போட்டு மூடிட வேண்டியது தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீமர் சாதம் வடிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான காய்கறியை இதில் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஸோ கீழே அந்த இது சொன்னாலையா அதில் வந்து நம்ம தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஸ்டீமரில் நமக்கு தேவையான பொருளை எதெல்லாம் வேக வைக்க போகிறோமோ அதெல்லாம் இதில் போட்டு வேக வச்சுட்டு இந்த மாதிரி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதாங்க. ரொம்பவே வந்துட்டு ஈஸியான ஒரு மெத்தட் தான். இந்த எலக்ட்ரிக் குக்கர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து குயிக்காக ஃபாஸ்ட்டாக வந்து சமைச்சு முடிச்சிடலாங்க. ஸோ டைம் சேவிங்காக இருக்கும். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இதில் வந்து இட்லி பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு மொத்தம் 3 பிளேட் கொடுத்துருக்காங்க. ஒரு பிளேட்லேயும் 4 இட்லி வரைக்கும் ஊற்றலாம். அதே போல் மொத்தம் வந்து 12 இட்லி வரைக்கும் நம்மளால் செய்ய முடியும். இந்த ஒரு குக்கர் ஏகப்பட்ட வேலையை வந்து சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிருங்க. அண்ட் நான் சொன்னாலே இது வந்து ஒரு எலக்ட்ரிக் குக்கர்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி பேஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம அதில் இன்சர்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு பவர் சப்ளை எங்கே இருக்கோ அந்த இடத்துல இந்த ஃப்ளக் பாயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம சமைச்சிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியுதுங்க இல்லையா நான் 2 குக்கரையுமே வந்து உங்களுக்கு கம்பேரிசனுக்கோசரம் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் குக்கர் அண்ட் பக்கத்தில் இருக்கிறது 1.5 லிட்டர் குக்கர். இந்த குக்கரில் நீங்கள் இட்லி செய்யலாம், முட்டை வேக வைக்கலாம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் செய்யலாம் அண்ட் வந்து காய்கறியை வேக வைக்கலாம். ஸோ சாதம் வடிக்கலாம். ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு சொல்லி பார்த்து வாங்க. இந்த எக் பிளேட்டில் இந்த மாதிரி ஒரு ஹூக் இருக்கும். ஸோ அதை நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு எக்கு அதில் வச்சு நம்ம அந்த மாதிரி குக்கரில் வச்சிட வேண்டியதுதான். மெட்டீரியல் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இது வந்து 1 இயர் வாரண்ட்டி இருக்குது. இது கூடவே வந்து மேனுவல் கார்டும் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை பார்த்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த குக்கரில் நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறதும் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம கஷ்டப்படவே தேவையில்லை. எங்கேயாவது நீங்கள் டூர் போகிறீங்க அப்படின்னாலும் இல்லை ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஒரு கிட் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோடைய ப்ரைஸும் கூட ரொம்பவே அஃபோர்டபுள் தான். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வேணும்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய சேனல் நேம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் பண்ணி தருவாங்க. இதுக்கான டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.